இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி ஔவையார் சொன்ன ஒரு மிகச்சிறந்த உண்மை. பசி வந்திட பத்தும் பறந்து போகும். கேட்பதற்கு இது ஒரு சாதாரண உணவு பத்தின விஷயமா தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மனித உளவியல் இருக்கு. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் அறிவாளியா இருந்தாலும், மிகப்பெரிய செல்வந்தனா இருந்தாலும், அவனோட வயிற்று பசிக்கு முன்னாடி எல்லாமே இரண்டாம் பட்சம் தான். அந்த 10 விஷயங்கள் என்னென்ன தெரியுமா? மானம், குலம், கல்வி, வன்மை அதாவது கொடை, அறிவு, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை அதாவது விடாமுயற்சி மற்றும் காமம். யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் பசியால வாடும்போது அவன்கிட்ட போய் உன் கௌரவம் முக்கியம், உன் படிப்பு முக்கியம்னு சொன்னா அது அவன் காதுல விழுமா? கண்டிப்பா விழாது. ஏன்னா உயிர் வாழணுங்கிற அந்த பசி மனிதனோட எல்லா உயர்ந்த குணங்களையும் ஒரு நிமிஷத்துல ஓரங்கட்டிடும். இதனாலதான் நம்ம முன்னோர்கள் பசிப்பினிய ஒரு நோயின்னு சொன்னாங்க. பசியில இருக்கிறவங்க கிட்ட தர்மத்தை எதிர்பார்க்க முடியாது, நீதியை எதிர்பார்க்க முடியாது. அதனாலதான் பசி வந்தா மத்த 10 விஷயங்களும் தானா பறந்து போயிடும்னு ஔவையார் பாடினாங்க. இந்த பழமொழியிலேருந்து நமக்கு என்ன விஷயம் தெரியுது? உழைக்காம பசியோட இருந்தா நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் எல்லாம் நம்ம கைவிட்டுரும். முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களோட பசியை தீர்க்க முயற்சி செய்வோம். ஒருத்தரோட பசியை ஆத்துறதுங்கிறது அவரோட தொலைந்து போன அந்த 10 உயர்ந்த குணங்களையும் அவருக்கு திரும்ப தர்றதுக்கு சமம்.